இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம். இயேசுவின் தழும்புகளாலே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 54 அதிகாரம் 17 ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை நோக்கி சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட இது ஒரு தேவனுடைய வாக்குறுதி. இந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலே நாம் பற்றி கொள்வோம். இதை நமக்கு உரிமையாக்கிக் கொள்வோம். நீங்கள் கடந்து போகிற பாதை என்னவென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். பொல்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். பலவிதமான போராட்டங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தித்து கொண்டு வருகிறார்கள். உள்ளிலும் போராட்டம், வெளியேவும் போராட்டம், சரீரத்துக்குள் போராட்டம், மனதுக்குள் போராட்டம், ஆவிக்குரிய போராட்டம், குடும்பத்திலே போராட்டம், வேலை ஸ்தலத்திலே போராட்டம், சமூக வாழ்க்கையிலே போராட்டம். எங்கு சென்றாலும் தடைகள், எதிர்ப்புகள், நிந்தனைகள். இந்த போராட்டம் மிகுந்த இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த நிந்தை, ஏன் இந்த கஷ்டம் என்று நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம். ஆம், இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசானவன் செயல்படுகிறான். அவன் கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக ஆயுதங்களை அவன் உருவாக்கி வைத்திருக்கிறான். நமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கும் சகல ஆயுதங்களையும் வாய்க்காமல் போகும்படி ஆண்டவர் இந்த வேளையிலே நம்மை நோக்கி இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆம், கர்த்தர் நல்லவர், கிருபை மிகுந்த தேவன். உங்கள் வாழ்க்கையை குறித்து அவர் மிகுந்த அக்கறை மிகுந்த தேவன். நீங்கள் சந்தித்து வரும் போராட்டங்களை அறிந்த தேவன் இந்த வேளையிலே உங்களை நோக்கி கூற விரும்புகிற காரியம் என்னவென்றால், உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கும் சகல ஆயுதங்களையும் வாய்க்காமல் போகப்படுவேன். இந்த வாக்கு தத்துவத்திற்கு நேராக நாம் மீண்டுமாக கடந்து செல்வோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உனக்கு, நீ என்று ஒரு குறிப்பிட்ட மனிதன் நோக்கி இந்த வாக்குத்தத்தம் கடந்து வருகிறது. அந்த குறிப்பிட்ட மனிதன் யார் என்பதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்கிறேன், கேளுங்கள். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய ஊழியர் என்று கூறப்படுகிறது. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், முழு நேரம் ஊழியம் செய்கிறவர்கள் தான் ஊழியக்காரர், பிரசங்க பீடத்தில் பிரசங்கிக்கிறவர் மட்டும்தான் ஊழியக்காரர். அப்படி அல்ல, அவர்களும் ஊழியக்காரர் தான். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அவருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஊழியக்காரரே. அவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக மட்டுமல்ல, தம்முடைய ஊழியர்களாக தான் அவர் நம்ம மீது கண்ணோக்கமாக இருக்கிறார். நம்மை ஊழியர்களாக தான் அவர் காண்கிறார். நம்மை தம்முடைய ஊழியர் என்று அழைக்கிறார். எடுத்து வாசிப்போம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 25 அதிகாரம் 55. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். 42 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரர். ஆம், கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம், பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனம், ரட்சிக்கப்பட்ட
கர்த்தருடைய பிள்ளை ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பார்வையிலே ஊழியக்காரரே. நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை எபேசியர் 1:12 வாசிக்கிறோம். அங்கு கூறப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் சுதந்திரராகும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவருடைய சுதந்திரத்துக்கு அச்சாரமாக அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். இதை நாம் எபேசியர் 1:12 14 வாசிக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான தேவ ஜனமே, நீ கர்த்தருடைய பிள்ளை என்கிற நிச்சயம் உனக்கு இருக்குமானால் கர்த்தருடைய பார்வையில் நீ கர்த்தருடைய ஊழியனாக உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தத்தை நாம் இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய நிலைமைக்கு நாம் உரிமையாக்கிக் கொள்வோம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது கர்த்தருடைய ஊழியரின் சுதந்திரமும் என்னால் உண்டான நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்துவே நமக்கு நீதியானவர். கர்த்தருடைய பிள்ளை ஒவ்வொருவருக்கும் இயேசுவே நீதியாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:31 வாசிக்கிறோம். அவரே நமக்கு மீட்பும் நீதியும் ஞானமும் பரிசுத்தமும் ஆனார். ஆக அவரே நம்முடைய நீதி. நாம் அவருடைய சுதந்திரத்தின் பங்குள்ளவர்கள். ஆகவே இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்காக, கர்த்தருடைய பிள்ளையாக நமக்காக அருளப்பட்ட வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் எவ்வாறு உரிமையாக்கிக் கொள்வது? முதலாவது, நாம் பிசாசு உருவாக்கும் ஆயுதங்களை நாம் முதலாவது அடையாளம் கண்டுகொள்வோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் என்று இந்த வாக்குத்தத்தத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஆம், நமக்கு விரோதமாக பிசாசானவன் சகல விதமான ஆயுதங்களை உருவாக்கி வைத்திருக்கிறான். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது பிள்ளைகளாக நாம் மாறிவிடுகிறோம். கிறிஸ்துவின் குடும்பத்திலே பிள்ளைகளாக பிறந்து விடுகிறோம். இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஒரு புதிய வாழ்க்கையை நாம் துவங்குகிறோம். அதுதான் விசுவாச வாழ்க்கை. அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் இயேசு, அதை முடிக்கிறவரும் இயேசு, அதை பூரணப்படுத்துகிறவரும் இயேசு. நாம் துவங்குகிற அந்த விசுவாச வாழ்க்கையை ஒரு விசுவாச ஓட்டத்திற்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள். எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். அந்த விசுவாச ஓட்டத்திலே இயேசுவை நோக்கி ஓடுகிற ஓட்டம். ஆம், நாம் விசுவாச வாழ்க்கை துவங்கி விசுவாச வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழும் பொழுது பிசாசானவன் நம்முடைய விசுவாசத்தை குலைக்க வேண்டும், விசுவாசத்தை பின்வாங்கி போய்விட வேண்டும், நாம் விழுந்து விட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று நம்ம விசுவாச வாழ்க்கையில் நம்மை பிடித்து இழுப்பதற்காக பலவிதமான ஆயுதங்களை கர்த்தருடைய பிள்ளையாக நம்முடைய வாழ்க்கையிலே அவன் உருவாக்கி வைத்திருக்கிறான். முதலாவது அவன் தாக்க விரும்புவது நம்முடைய சரீரத்திலே வியாதி, பலகீனம், நோய் என்று பலவிதமான ஆயுதங்களே, வியாதி என்னும் ஆயுதங்களே அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அநேக கர்த்தருடைய பிள்ளையுடைய சரீரத்திலே அவன் உருவாக்கி வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, அடுத்தபடியாக அவன் தாக்க விரும்புவது நம்முடைய குடும்ப வாழ்க்கையை. அநேக குடும்பங்களிலே, குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலே காணப்படுகிற பிளவுகள், பிரிவுகள், அன்பு குறைவு, பிரச்சனைகள், வைராக்கியங்கள், கோபம், பொறாமை, இந்த பிரிவினாலே அநேக குடும்பங்கள் சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள், கர்த்தருடைய பிள்ளையுடைய குடும்பங்களிலே பிசாசானவன் பலவிதமான கிரியைகளை ஆயுதங்களாக அவன் உருவாக்கி வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, சமூக வாழ்க்கையிலே, நாம் தங்கியிருக்கும் இடங்களிலே, நாம் வேலை பார்க்கும் இடங்களிலே, நாம் படிக்கும் இடங்களிலே பிசாசானவன் பலவிதமான சோதனைகளை, பலவிதமான சூழ்நிலைகளை, பலவிதமான பொல்லாத மனுஷர் மூலமாக நமக்கு பலவிதமான தடைகளை உருவாக்கி வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியங்களிலும் கூட பிசாசானவன் பலவிதமான எதிர்ப்புகளை, தடைகளை ஆயுதங்களாக உருவாக்கி வைத்திருக்கிறான். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தடைகளை சந்திக்கும் பொழுது, சோதனைகளை சந்திக்கும் பொழுது பிசாசானவன்
நமக்கு விரோதமாக உருவாக்கி வைத்திருக்கும் அந்த ஆயுதங்களை நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படி கர்த்தர் நமக்காக அவர் சில ஆயுதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஆயுதங்களால் நம்மை தரிப்பிக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆயுதங்களை நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆயுதங்கள் என்றால் நம்மை பாதுகாப்பும் ஆயுதங்களும் உண்டு, எதிரியை தாக்கும் ஆயுதமும் உண்டு. அந்த ஆயுதங்களை நாம் தரித்து கொள்வோம். கர்த்தருக்காக எழுப்பி நிற்போம். நிச்சயமாகவே கர்த்தர் சகல ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படி செய்வார். இந்த வேளையிலும் கூட நாம் தொடர்ந்து பிசாசானவன் உருவாக்கி வைத்திருக்கும் ஆயுதங்கள் எது, அதை எவ்வாறு மேற்கொள்வது, அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் ஆயுதங்கள் எது, அதை நாம் அறிந்து கொண்டு அதை நாம் உரிமையாக்கி கொண்டு பிசாசு உருவாக்கியிருக்கும் ஆயுதங்களை வாய்க்காமல் போகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மேற்கொள்ளும்படியாக ஆண்டவருடைய சத்தியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசுவின் வார்த்தைகளை நாம் நினைவு கூறுவோம். யோவான் 16:33 இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆம், உலகத்தை ஜெயித்த ஆண்டவர், அந்த சிலுவை மரத்திலே உலகத்தை ஜெயித்த ஆண்டவர், அவரை நாம் உரிமையாக்கிக் கொள்வோம், அவரை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். அது மட்டுமல்ல, உலகத்தை ஜெயித்த இயேசு எனக்குள் வாசமாயிருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். இயேசு என்னோடு கூட இருக்கிறார், அவர் உலகத்தை ஜெயித்தவர். ஆகவே நான் உலகத்தில் வரும் போராட்டங்களை கண்டு, உபத்திரவங்களை கண்டு, பிசாசு உருவாக்கி வைத்திருக்கும் ஆயுதங்களை கண்டு நான் கலங்க மாட்டேன். அவைகளை வாய்க்காமல் போகும்படி என் அருள்நாத இயேசு அருள் செய்வார் என்ற அந்த நிச்சயத்தோடு நாம் பிசாசை நாம் மேற்கொள்வோம். நாம் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். பிசாசின் ஆயுதங்களை எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்வது, அதை எவ்வாறு மேற்கொள்வது என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள பரமதாபனே, இதோ ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மட்டுமல்ல கர்த்தாவே, உம்முடைய ஊழியராக கர்த்தாவே எங்களை காண்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இதோ உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த அருமையான வாக்கு தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கூறின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கர்த்தாவே இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசை கர்த்தாவே சிலுவையிலே வென்றீரே, அந்த வெற்றியின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கட்டளையிட்டீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். இந்த உலகத்திலே எங்களுக்கு விரோதமாக ஆயுதங்களை உருவாக்கி வைத்திருக்கும் அந்த பிசாசை விட பெரியவராகிய நீர் எங்களுக்குள் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் பேர் பேராக ஆசீர்வதிப்பிறாங்க. உங்களுடைய பரிசுத்த கரத்திலே ஒவ்வொருவரும் தாழ்த்தி ஒப்புடுக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன், பரமபிதாவே, ஆமென். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே